வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பேஸ். எந்த அளவுக்கு டேட்டா பேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அமேசான், அலிபாபா, பிளிப்கார்ட் இவங்க கிட்ட கஸ்டமருடைய ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆன்லைன் பர்ச்சேசிங் கஸ்டமர் அப்படின்னும் போது அந்த டேட்டாஸை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் அது ரிலேட்டடான மார்க்கெட்டிங், அது ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்தோம்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ ஒரு டேட்டா பேஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனில இருந்து திருடு போனது அப்படின்னா அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸே பார்த்தோம்னா மூடுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா டேட்டா பேஸ்ன்றது தான் அந்த பேஸ், அந்த கம்பெனியோடைய அந்த இண்டஸ்ட்ரியோடைய பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா பேஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா அது என்ன, இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல டேட்டா பேஸ்னா என்ன, அது என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய இம்பார்ட்டன்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் அது இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி பேச போற ஸ்பெஷலிஸ்ட பார்த்தோம் அப்படின்னா ராகுல் கிட்ட நம்ம டேட்டா பேஸ் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டைரக்டா. வணக்கம் ராகுல். டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல டேட்டா பேஸோட இம்பார்ட்டன்ட் என்ன? டேட்டா பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம யூசரோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம முன்னாடிலாம் நம்ம மேனுவலா டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம ஒரு இது வச்சிருக்கோம்னா, ஆஃபீஸ் வச்சிருக்கோம்னா யார் யார் வரா, அட்டனன்ஸ் எல்லாமே டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா இப்ப கரண்ட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூசர் இப்ப அட்டனன்ஸ் போனோம்னா ஆன்லைன்லேயே பிரசன்ட் அப்படின்னு அட்டனன்ஸ் போட்டு அதுலேயே டேட்டாஸ் தான் ஸ்டோர் ஆயிடும். அதுலேயே நம்ம வியூ பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா பேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மெயினா இருக்கோம்னா நம்ம அட்மின் டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணி டேட்டா செட், இன்னையோட டேட்டா செட் என்னென்ன, இந்த மாசத்தோட டேட்டா செட் என்ன, அதெல்லாம் ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அது நம்ம அதை யூஸ் பண்ணி கொரீஸ் இருக்கும். இந்த மாதிரி இன்சர்ட் டேட்டா, அப்டேட் டேட்டா அப்படின்ற மாதிரி கொரீஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஈஸியா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும்னா, இப்ப யூசர் ஒரு லாகின் பண்றாங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிடும். இப்ப அதை வச்சு நம்ம யூசரோட ப்ரிஃபரன்சஸ், இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல லாகின் பண்றாங்கன்னா அவங்களோட டே டு டே என்னென்ன சர்ச் பண்றாங்க அந்த இதெல்லாம் ஈஸியா அதுல நம்ம ரெகனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற ப்ரிஃபரன்சஸ் நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுலயே டேட்டா பேஸ்லயே ரெண்டு விதமான டேட்டா பேஸ் இருக்கு. எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ன்றது இருக்கு. எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனர்ல இருக்கும். பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட், லைக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். இதுல நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்றது எஸ்கியூஎல் கொரீஸ் யூஸ் பண்ணி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். நோ எஸ்கியூஎல் சைட் பாத்தீங்கன்னா அது டாக்குமெண்ட் டைப்ஸ் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். இது நோ எஸ்கியூஎல் எதுக்கு வந்துச்சுன்னா, நம்ம லார்ஜ் டேட்டா செட்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம நோ எஸ்கியூஎலுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் டேட்டா பேஸ் ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை இன்புட்டா கொடுப்போம். அதாவது நம்ம லாகின் பண்றோம்னா அந்த டேட்டாவை இன்புட்டா கொடுப்போம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நம்ம டேட்டா பேஸ் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். அதாவது எஸ்கியூஎலோ நோ எஸ்கியூஎலோ அந்த மாதிரி டெக்னாலஜி ஏதோ யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம செக்யூரிட்டியா வச்சிருப்போம். அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுப்போம். இப்ப அவங்களுக்கு ஏற்ற ப்ரிஃபரன்ஸ், இப்ப நாங்க லாகின் பண்ணியிருக்கோம்னா நான் என்னென்ன சர்ச் பண்ணணும் அதுக்கு ஏற்ற ப்ரிஃபரன்சஸ், நோட்டிபிகேஷன்ஸ், மெசேஜ் அந்த மாதிரி இதை ப்ரொவைட் பண்ணுவோம். அது டேட்டா பேஸ் மெயின் ரோல் பிளே பண்ணுது. மாடர்ன் டேட்டா பேஸ் டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா கிளவுட் டேட்டா பேஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ் இருக்கு, பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் இருக்கு, ஏஎம்எல் இன்டகிரேஷன்ல இப்ப டேட்டா பேஸ் நியூவா இருக்கு. அது மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு டேட்டா பேஸ்ல. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப யூசரோட செக்யூரிட்டி நம்ம மெயினா இருக்கும் டேட்டா பேஸ் யூஸ் பண்றதுனால. அப்புறம் அக்யூரசி ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது டேட்டா வேணும்னா ஈஸியா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அக்யூரசி ஈஸியா இருக்கும். அப்புறம் டேட்டா பேக்கப் இருக்கும், ரெக்கவரி பண்ணிக்கலாம் ஈஸியா. அதனால டேட்டா பேஸ் மேஜர் ரோல் இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கு. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டா பேஸ் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், அது மாதிரி நிறைய ரோல் இருக்கு. இப்ப டேட்டா அனலிஸ்ட் ரோல் பாத்தீங்கன்னா
டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி இப்போ இந்த யூசர்லாம் இங்கெல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இப்போ வந்து டேட்டா பேஸ்ல இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ டேட்டா பேஸ்ல இருக்கு. மெயினா டேட்டா பேஸுங்கிறது நம்ம டேட்டாஸை யூசரோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ப்ரிஃபரன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றது தான் மெயினாக நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எப்படி ஒர்க் ஆகும்? டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டூல் யூஸ் பண்றோம், SQL டூல் யூஸ் பண்றோம்னா நம்ம டேட்டாஸ் இப்போ கஸ்டமரோட டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நம்ம எப்படி அந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபெச் பண்றது எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா SQL queries இருக்கும். இப்போ இன்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அந்த யூசரோட டேட்டா, அந்த டேட்டா இப்போ நம்ம ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்சர்ட் ஷர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஷர்ட்லாம் யார் யார் ப்ரிஃபர் பண்றா அவங்களுக்கு டேட்டா எப்படி அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஈஸியா சென்ட் பண்றது அப்படின்ற டேட்டா பேஸ்ல வந்து யார் யார் கஸ்டமர் வந்து மோஸ்ட் ஆஃப் இதை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கறத வந்து ஈஸியா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து SQL queries யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகே, டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ டேட்டாஸ் நம்ம பார்த்தோம்னா நார்மலா யூசரோட எல்லா டேட்டாஸும் காமனா இருக்கும். இப்போ நார்மலா இப்போ ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்கன்னா 10 கஸ்டமரோட டேட்டா அப்படியே நார்மலா இருக்கும். அதுல வந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்காது. டேட்டாங்கிறது அவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இப்ப யார் இப்ப இவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்றாங்க நம்ம வெப்சைட்ல அப்படின்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களோட இப்ப இதுன்னு சொல்லுவோம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 10 பேர்ல 5 பேர் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து மோர் ஆஃப் நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். கரெக்டா அந்த 12 o'clock 8 o'clock அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அந்த டைம்ல நோட்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஈஸியா வந்து இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணணும். இப்போ இதுக்கு மெயின் காம்போனன்ட் டேட்டா பேஸுக்குன்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு? ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர், சர்வர், ஸ்டோரேஜ். கம்ப்யூட்டர்ல சர்வர்ஸ், ஸ்டோரேஜ்ல நம்ம வந்து டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுவோம். சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் MySQL இருக்கு, Oracle இருக்கு, அப்புறம் MongoDB இருக்கு. டேட்டா ஆக்சுவல் ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் அதுவும் நம்ம மெயின் டேட்டா பேஸ்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ், அதாவது டெவலப்பர்ஸ், அட்மின்ஸ் நம்ம டெவலப்பர் யார் யாரு அதை மேனேஜ் பண்றா அது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து மெயின் காம்போனன்ட்ஸ் டேட்டா பேஸ். ஸோ வாட் இஸ் த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோல் இன் டேட்டா பேஸ். இதுல வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர்லயும் வெப் அப்ளிகேஷன்லயும் டேட்டா பேஸோடைய ரோல் என்ன? சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ஒரு பேஜ் வச்சிருக்கோம், வெப்சைட் வச்சிருக்கோம்னா அதுல வந்து லாகின் பண்றாங்க யூசர்ஸ். அந்த யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் அவங்களோட பே பண்றாங்கன்னா அவங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது டிரான்சாக்ஷன் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம ரியல் டைம் அப்டேட்ஸ் ஈஸியா அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ற மாதிரி. இப்போ ஒரு இது பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஆன்லைன்ல அந்த QR வச்சு நம்ம பே பண்ணி பண்றாங்கன்னா அவங்களோட டேட்டா இவங்கெல்லாம் பே பண்ணியிருக்காங்க, இவங்க போஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் மூவ் ஆகணும். அதெல்லாம் வந்து டேட்டா பேஸ் மூலமா ரெகனைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இவங்களெல்லாம் ஈஸியா மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது டேட்டா பேஸ். ஓகே ஓகே, வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் டேட்டா பேஸ்னா என்ன? அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டோர்டு டேட்டா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது? ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல இருக்கும், அதாவது ஒரு டேபிள் மேனர். இதுல வந்து கீஸ் யூஸ் பண்ணுவோம், பிரைமரி கீ, ஃபாரின் கீஸ், அந்த மாதிரி நிறைய கீ யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து டேட்டாஸ் வந்து டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிடும், லைக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிடும். அதுல வந்து நம்ம பிரைமரி கீ, ஃபாரின் கீ அந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை வந்து ஈஸியா ஃபெச் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல வந்து யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணவும் ஃபெச் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, இப்போ வாட் இஸ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேஸ்? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேஷனல் டேட்டா பேஸ் இருக்கு, NoSQL டேட்டா பேஸ் இருக்கு, ஹையரார்க்கிக்கல் டேட்டா பேஸ் இருக்கு. ஹையரார்க்கிக்கல் டேட்டா பேஸ்னா நமக்கு லைக் 3 ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், பேரண்ட் சைல்ட் அந்த மோட்ல இருக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் இருக்கு, நெட்வொர்க்குங்கிறது கிராஃப் டைப் டேட்டா பேஸ். அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், ஆப்ஜெக்ட் லைக் டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே ஓகே, வாட் இஸ் NoSQL அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம் அப்படின்னும் போது 3 காம்போனன்ட் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று இருக்கும், பேக் எண்டுன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டைம்ல வந்து வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும் போது ஃப்ரண்ட் எண்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரெக்ரூட் பண்ணுவாங்க, பேக் எண்டுக்கு தனியா ரெக்ரூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா
ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில வந்து முடிச்சுறாங்க. அப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்டும் நீங்களே பார்த்துக்கணும், பேக் எண்டும் நீங்களே பார்த்துக்கணும், டேட்டா மேனேஜ்மெண்ட்டும் நீங்க பார்த்துக்கணும். ஒரு இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும்போது இவங்க 3 பேருக்கு வேவ் லென்த்தை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் பண்றவங்க கிட்ட இருந்து எதுக்காக நீ ஃப்ரண்ட் எண்ட் பண்ற, பேக் எண்ட் பண்றவங்களுக்கு நீ எதுக்காக பேக் எண்ட் பண்ற அப்படின்று இவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், ஃப்ரண்ட் எண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வாங்கி மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா பேக் எண்ட்ல கொடுத்து அது ஒரு ஃபுல்ஃபில்டு வெப்சைட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நோ எஸ்கியூஎல் அப்படின்ற ரோல் என்ன? நோ எஸ்கியூஎல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம டேட்டாஸ் வந்து டாக்குமெண்ட் டைப்ல ஸ்டோர் பண்ணணும். இப்போ நார்மலா நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டா அந்த டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கணும், ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல தான் இருக்கணும்னு ஸ்டோர் பண்ணக்குள்ள நோ எஸ்கியூஎல்ங்கிறது அப்பதான் உருவாச்சு. இப்போ நிறைய இப்படி நம்ம அந்த கொரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாஸை போடுறதுக்கு டைம் அதிகமா கன்சியூம் ஆகுது. நிறைய டேட்டாஸ் இருந்துச்சுன்னா டைம் அதிகமா கன்சியூம் ஆகுது. இப்போ கம்மி டேட்டானா நம்ம ஈஸியா இன்சர்ட் பண்ணி கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் இன்புட் கொடுத்துரும். இதுவே நமக்கு வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறப்பதான் நம்ம வந்து நோ எஸ்கியூஎல் பக்கம் போவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் நம்ம ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் டாக்குமெண்ட்ஸ் டைப்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிராஃப் அந்த மாடல்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் தான் நமக்கு வந்து நோ எஸ்கியூஎல் வந்துச்சு. இது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து பிக் டேட்டாஸ் இ-காமர்ஸ்லாம் வந்து நோ எஸ்கியூஎல் டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னா எஸ்கியூஎல் வந்து பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம நோ எஸ்கியூஎலுக்கு மூவ் ஆகும். ஓகே, அது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? அது எஸ்கியூஎல் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் தான் நமக்கு நோ எஸ்கியூஎல் வந்துச்சு. ஏன்னா நமக்கு லார்ஜ் டேட்டாஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த ஹைரார்ச்சிக்கல் அண்ட் நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? ஹைரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் சைல்ட் மோடுன்னு இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியோட மெயின் இருக்கும், அந்த மெயினோட பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல வரும். இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா இருக்கும், இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்ல வர்றது ஹைரார்ச்சிக்கல். நெட்வொர்க்னு பாத்தீங்கன்னா கிராஃப் லைக் மாடல், அதாவது இவங்கள்ட்ட இருக்கிறது இவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்ற மாடல்ல கிராஃப் வரும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ங்கிறது எல்லாருக்குமே காமனா இருக்கிறது ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. இப்போ நம்ம எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இது எப்போ யூஸ் பண்ணுவோம், என்னென்ன பர்பஸ்க்காக எக்ஸாக்டா? இப்போ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பேங்கிங் சிஸ்டம்ல எந்த மாதிரி மாடல்னா நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபார்மேட்ல நம்ம வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப டேட்டாஸ் வந்து நமக்கு இவ்வளோ உங்கள்கிட்ட கிரெடிட் ஆயிருக்கு, இவ்வளோ டெபிட் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல டேபிள்ல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் பண்றதுக்கு நம்ம எஸ்கியூஎல் போகும். இதுவே இ-காமர்ஸ் மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி ஆகும். ஏன்னா நம்ம வந்து அதுல போயிட்டு ஸ்ட்ரக்சர்டா வந்து ஒன்னா பண்ணணும்னா நமக்கு வந்து டைம் அதிகமாகும். ஏன்னா டேட்டாஸ் வந்து மோரா இருக்கிறதுனால நம்ம நோ எஸ்கியூஎல் ப்ரிஃபர் பண்ணுவோம் இ-காமர்ஸ். அதுவே நமக்கு பேங்கிங்ல நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா இது 2 தான் இருக்குமா? எஸ்கியூஎல், நோ எஸ்கியூஎல் இதுதான் இருக்குமா? இதுல தவிர வேற வந்து நிறைய உள்ள இருக்கு. எஸ்கியூஎல் இருக்கு, ஆரக்கிள் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நோ எஸ்கியூஎல்ல பாத்தீங்கன்னா மாங்கோடிபி, அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ டேட்டாபேஸ் வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ்க்கு அந்த டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றதுனால, மேனேஜ் பண்றதுனால ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி எல்லாம் யூஸ் ஆகும்? இப்ப நம்ம பிசினஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, நம்மள்கிட்ட ஒரு ஷர்ட் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் டேட்டாபேஸ். அப்ப நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ணக்குள்ள அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு மோஸ்டா பார்ப்போம். இவங்க வந்து இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப சூஸ் பண்றாங்க, இந்த ஷர்ட்ஸ் தான் அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணி நமக்கு அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நோட்டிபிகேஷன் பண்ணலாம். அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பர்ச்சேஸ் அதிகமா இருக்கும் நம்ம வெப்சைட்ல. அதனால டேட்டா பேஸ்ல வந்து நம்ம கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் டேட்டா அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்றதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. டேட்டாபேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து டிசிஷனை எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அது வந்து ரொம்ப மெயின். ஏன்னா நம்ம வந்து அவங்க டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் மொத்த அனலிட்டிக்ஸுமே இருக்கும். ஒரு கம்பெனி இப்போ ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்கன்னா அவங்களோட மொத்த அனலிட்டிக்ஸுமே அந்த டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். யார் யாரெல்லாம் வந்து விசிட் பண்றாங்க நம்ம வெப்சைட், அதெல்லாம் மொத்த இதுமே அனலிட்டிக்ஸ்மே நம்ம டேட்டாபேஸ்ல தான் இருக்கும். இப்போ அந்த டேட்டாபேஸ் வந்து செக்யூர்டா இருக்கணும். இப்போ கொஞ்சம் அந்த டேட்டாஸ்லாம் வந்து யூசர்ஸோட டேட்டாஸ்லாம் லாஸ் ஆச்சுன்னா மொத்த வெப்சைட்டுமே கிராஷ் ஆயிடும். அப்போ வந்து மோர் ஆஃப் கம்ப்ளைண்ட், அந்த வெப்சைட்டே கிராஷ் ஆகி ரிலீவ் அவுட் ஆயிருந்துச்சு.
ஓகே ஓகே அதனால டேட்டாங்கிறது மெயின் ரொம்ப செக்யூரா வச்சிருக்கணும். நம்ம கம்பெனியோட டேட்டாஸ் வந்து மெயினா வந்து செக்யூரா வச்சிருக்கணும், யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ராப்பரா பண்றதுனால ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஆபரேஷன் காஸ்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து நம்ம குறையும் சார். ஏன்னா நம்ம வந்து இப்ப டேட்டா பேஸ் வந்து நம்ம இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேனுவல் பண்றதுனால டேட்டா பேஸ்லாம் வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு ஆபீசர்ஸ் வச்சு ஒன்னா டேட்டா இவங்க யார் ப்ரிஃபர் பண்றா அப்படிங்கிறது ஒரே ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ப்ரொவைட் பண்றோம்னா அவங்களே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டா இருக்கும் ப்ராசஸ். ஏன்னா நம்ம டேட்டா பேஸ் டூல் யூஸ் பண்றதுனால SQL NoSQL யூஸ் பண்றதுனால ஈஸியா ஆட்டோமேட் பண்ணி யார் யார் என்ன ப்ரிஃபர் பண்றாங்க ஈஸியா அந்த ஒரு கொரிய வச்சு நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு டைம் வந்து ரெடியூஸ் பண்ணும். நமக்கு வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ல அட்டண்டன்ஸ் அதெல்லாம் வந்து பேப்பர் ஒர்க்ல பண்றதெல்லாம் வந்து டைம் அதிகமாகும், பேப்பர் ஒர்க் அதிகமா இருக்கும். அதனால அதுக்குன்னு ஒரு ஆள்லாம் போடுவோம். ஆனா இப்ப நம்ம டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சுட்டோம்னா ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஈஸியா நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறோம். ஓகே. இப்போ பிசினஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அனலைஸ் பண்றதுக்கும் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்கும் டேட்டா பேஸ் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? இப்ப நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம்னா அந்த வெப்சைட்ல நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா பேஸ் வச்சுதான் நம்மளால அனலைஸே பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து யார் யாரெல்லாம் விசிட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் இவ்வளவு சேல் ஆயிருக்கு இந்த மந்த்ல, நமக்கு இந்த மந்த் இப்ப வின்டர்ல ஜாக்கெட்ஸ் அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்க, சம்மர்ல ஷர்ட்ஸ் இந்த ஷர்ட்ஸ் தான் அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிற அனலிட்டிக்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா பேஸ் வச்சு தான் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து டேட்டா பேஸ் இல்ல நார்மலா தான் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம்னா நமக்கு யாரு என்ன பர்ச்சேஸ் பண்றானே நமக்கு தெரியாது, எப்ப எந்த ப்ராடக்ட் அப்டேட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதனால டேட்டா பேஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அனாலிட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர். ஓகே. இப்போ டேட்டா பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பெனியுடைய ட்ரஸ்ட் அண்ட் ரிலையபிலிட்டியை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதிக்குமா? அதோட கன்சிஸ்டன்சி வந்து அது எப்படி இம்பார்ட்டன்ட்? நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம செக்யூர்டா வச்சிருக்கோம்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். இப்ப நம்ம வந்து தெரியாத வெப்சைட்ல நம்ம லாகின் பண்ண மாட்டோம், நம்ம ஜிமெயில் பாஸ்வேர்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டோம்.